Okay. Good evening. Good evening, friends. So, I welcome you all to the fourth lecture. ஆக்சுவலா இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வி ட்ரைட் வித் ஹேங் அவுட்ஸ் இதெல்லாம், பட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஆக்சுவலா யூடியூப் லைவ் வந்து என்னால இது பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல. ஸோ இந்த குரூப்ல யாராவது தோஸ் வர் ஐ மீன் எல்லாருக்கும் வந்து யாருக்காவது யூடியூப் லைவ் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. வி வில் ட்ரை டுகெதர். ஆக்சுவலா நான் நேற்று ட்ரை பண்றப்போ 24 ஹவர்ஸ்ல இட் வில் பி ஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டிருந்தது. பட் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து யூடியூப் லைவ்ல இல்லைன்னா வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கால்குலேட் பண்ண லைன் கால்குலேஷன் எல்லாமே ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? Just I want quick guess. Okay. 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 So with this we will start today's lecture. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். ஸோ என்னன்னா இன்னைக்கு லெக்சர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் ஆஃப் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமல்ஷன் இதோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் என்னென்ன ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கிறத வந்து மேலோட்டமா நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் வந்து டீசல்ஃபரைசேஷன் டீபாஸ்பரைசேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த லெக்சர் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக் பேசிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் பேசிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டீல் மேக்கிங் ஒன்லி. ஸ்டீல் மேக்கிங்ல நம்ம என்ன மாதிரி இனிஷியலா கொஞ்சம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக் பேசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ தெர்மோடைனமிக் பேசிக்ஸ் வந்து மேபி 2 or 3 கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து அகைன் வி வில் கம் பேக் டு த பிரைமரி ஸ்டீல் மேக்கிங். பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்ல வந்துட்டு நம்ம தெர்மோடைனமிக்கலா நம்ம ப்ராசஸை வந்து குயிக்கா ரீவிசிட் பண்ணிடலாம். ரீவிசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் வி வில் சி சப் ப்ராசஸஸ். சப் ப்ராசஸ்னா சின்ன சின்ன ஹவு டு மெஷர். இப்போ வந்து டெம்பரேச்சர்னா எப்படி மெஷர் பண்றோம், ஆக்சிஜன் லேண்ட்ஸ்ல வந்து ஆக்சிஜன் மெஷர் பண்றோம்னா அதை எப்படி மெஷர் பண்றோம், கார்பன் இது எப்படி மெஷர் பண்றோம், அதாவது சப் ப்ராசஸ். அது வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேபி இந்த பிரைமரி ஸ்டீல் மேக்கிங் மட்டுமே இன்னும் ஒரு 6-7 கிளாஸஸ் வந்து போகும். ஸோ இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வி வில் ட்ரை டு கம்ப்ளீட் த டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். ஓகே, ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் த பிரசன்டேஷன். Okay. Once again, I welcome you all for the fundamentals of steel making lecture 4. So a quick recap. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், நம்ம பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல என்ன சீக்வன்ஸ்ல ஆப்ரேஷன் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஸ்லாகோட வாட் இஸ் ஸ்லாக், ஸ்லாக்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம், அதோட நேச்சர், அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்லாக், என்னென்ன டைப், அசிடிக், பேசிக், ஆம்பட்டரிக், இந்த ஸ்லாக் வந்து என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கீ ஃபேக்டர்ஸ் இன் ஸ்லாக் டிசைன். அதாவது ஒரு ஸ்லாகை பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டா ஒரு பிளான்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். தென் எமல்ஷன் அண்ட் ஃபோம் வந்து ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். 1 minute. எமல்ஷன் அண்ட் ஃபோம் வந்து குயிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் டுடேஸ் லெக்சர். இந்த லெக்சர்ல வந்து நான் நிறைய இது வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கிராப் ஆட் பண்றோம், ஸ்கிராப் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கிராப் நம்ம வந்து எந்த ஃபார்ம்ல ஆட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் குயிக் எக்ஸாம்பிளா 2-3 இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஸ்கிராப். அதாவது ஹெச்எம்எஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல் ஸ்கிராப்னு சொல்லுவோம். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. தென் டீலர் பண்டில்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா இருக்கிறத வந்து நம்ம காம்பேக்ட் பண்ணி ரெக்கார்டு ஷேப்ஸ்ல கொண்டு வந்து கொடுக்கறது வந்து டீலர் பண்டில்ஸ். அதுக்கப்புறம் ஆட்டோ ஷ்ரெட்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல டர்னிங்ஸ், போரிங்ஸ், ஷ்ரெட் பண்றது. ஷ்ரெட்னா சின்ன சின்ன பீசஸா துண்டு துண்டா இருக்கிற ஸ்கிராப் பீசஸ்ல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஷ்ரெட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எய்தர் அவுட் சோர்சிங் பண்ணியிருப்போம்,
இல்ல வந்து பிளான்ட்லயே வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆகிறப்போ, இல்ல வந்து பிளான்ட்லயே வந்து இப்போ பார், பில்லட், ப்ளூம், இங்க பாருங்க இந்த இதெல்லாம் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிளான்ட்லயே ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்கிராப் வெரைட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல் ஸ்கிராப், இதெல்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து இதை எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்கிராப் இன் ஸ்டீல் மேக்கிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிக் ஐரன். பிக் ஐரன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் மெட்டல், பிளாஸ்ட் ஃபர்னஸ் வில் ப்ரொடியூஸ் ஹாட் மெட்டல். ஹாட் மெட்டல்ல வந்து நம்ம டைரக்டா வி ஆர் யூசிங் அஸ் அ லிக்விட் சோர்ஸ் ஆர் லிக்விட் இன்புட் ஃபார் த பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸஸா இருக்கிறப்போ வி மே நாட் யூஸ் கம்ப்ளீட் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் மெட்டல் ஃப்ரம் ஐ மீன் ஹாட் மெட்டல், பிக் ஐரன் ஃப்ரம் பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொலிடிஃபை பண்ணி பிக் ஐரன் இந்த மாதிரி வந்து பீசஸா வந்து பண்ணிடுவாங்க. 1 minute யாரோ ஜாயின் பண்றாங்க. ஸோ பிக் ஐரன் பீசஸை வந்து நம்ம வந்து சாலிடிஃபை பண்ணி அடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து மேஜர் சோர்ஸ். இது அப்படியே ஹாட் மெட்டலோட கம்போசிஷன் தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் சோர்சஸ். இதை வந்து தனியா செப்பரேட் பண்ணி இதை ப்ராசஸ் பண்றதுக்குன்னு வி வில் ஹாவ் ஒன் யார்டு கால்டு ஸ்கிராப் யார்ட். அந்த ஸ்கிராப் யார்ட்ல இதெல்லாம் ரெக்வயர்டு குவான்டிட்டிஸ் எடுத்துட்டு இதை பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கணும்னா வி வில் ஹாவ் அ செப்பரேட் மெத்தட் லைக் ஸ்கிராப் பக்கெட்னு சொல்லுவோம். இந்த ஸ்கிராப் பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் ஐரனை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் கிரெயின்ஸ் அதுல போட்டுட்டு அதை வந்து பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ் இருக்கிற ஷாப் ஃப்ளோர் கொண்டு போய் தே வில் புட் இட் இன் டு த ஃபர்னஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிராப் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வி நீட் டு மெயின்டைன்னா, இட் ஷுட் ஹாவ் ரைட் கெமிஸ்ட்ரி, இட் ஷுட் ஹாவ் ரைட் சைஸ் அண்ட் டென்சிட்டி, இட் ஷுட் ஹாவ் கரெக்ட் லேயரிங் அண்ட் லோடிங் இன் த பக்கெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்க்கலாம். ரைட் கெமிஸ்ட்ரினா சே ஃபார் எக்ஸாம்பிள் சில கிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட் சில அப்ளிகேஷன்ஸுக்கு. ஏன்னா காப்பர் இருந்ததுன்னா ஹை டெம்பரேச்சர்ல யூஸ் பண்றப்போ ஹாட் ஷார்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஹாட் ஷார்ட்னஸ் வந்து நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு சல்ஃபர் வந்து படிச்சிருப்பீங்க. சல்ஃபர் வந்து ஹாட் ஷார்ட்னஸ் கிரியேட் பண்ணணும்னு. அதாவது எப்படி கிரியேட் பண்ணணும்னா இட் வில் ஃபார்ம் லோ மெல்டிங் காம்பவுண்ட், தட் இஸ் எஃப்இஎஸ். இந்த எஃப்இஎஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபர்தரா ரோல் பண்றப்போ இட் வில் கெட் ஐ மீன் அது வந்து கிராக் இனிஷியேஷன் சைட்ஸை வந்து ஆக்ட் ஆகும். ஸோ சிமிலர்லி அந்த சல்ஃபர் இருக்கிறப்போ இந்த காப்பர் வந்துச்சுன்னா காப்பர் வில் அக்ரவேட் த ஹாட் ஷார்ட்னஸ். ஸோ அந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் மேக்கிங்ல பர்பஸ்ஃபுல்லா நம்ம எங்கேயும் ஆட் பண்ண மாட்டோம். இஃப் இட் கம்ஸ் டு த ஸ்டீல் தென் த மேஜர் சோர்ஸ் வில் பி த ஸ்கிராப். ஸோ அந்த ஸ்கிராப்பை வந்து கரெக்ட் கெமிஸ்ட்ரியில நம்ம வந்து ஆட் பண்ணணும். தென் ரைட் சைஸ் அண்ட் டென்சிட்டி. நம்ம வந்து பல்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 டன் 5 டன் நம்ம ஸ்கிராப் குவான்டிட்டி ஆட் பண்றதே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 டன்ஸ் ஆட் பண்ணணும்னு வைங்க. ஒரு பெரிய ஸ்கிராப் வந்து ஹெவி மெட்டல் ஸ்கிராப் வந்து 5 டன் ஸ்கிராப் வந்து ஒரு பல்க் பீஸா நம்ம வந்து வைக்க முடியாது. பல்க் பீஸா நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்னஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன் ஃபர்னஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னா இந்த பல்க் பீஸா வச்சீங்கன்னா அந்த பல்க் பீஸ் ஆஃப் ஸ்கிராப்பை மெல்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். நம்மளோட ப்ராசஸ் வந்து எல்லாமே ஸ்டீல் மெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். எல்லாமே வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபியூ மினிட்ஸ். அதனாலதான் நம்மளுக்கு சப்சிக்வெண்ட் ப்ராசஸ் வேகமா நடக்கும். ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1 டன் அந்த அப்படிங்கிற ஸ்பீட்ல வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ மோர் தென் 1 டன் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ ரைட் சைஸ் அண்ட் டென்சிட்டி வந்து முக்கியம். தென் கரெக்ட் லேயரிங் அண்ட் லோடிங் இன் பக்கெட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பல்க் பீசஸையும் அதுக்கு மேல சின்ன சின்ன பீசஸையும் நம்ம வந்து வைக்கணும். அப்பனா தான் ஒன்ஸ் மெல்ட் ஆகுறப்போ ஃபாஸ்டர் மெல்டிங் ஸ்டார்ட் ஆகி கீழே இருக்கிறதுக்கு எனஃப் எனர்ஜியை கொடுத்து இட் வில் ப்ரொக்ரெசிவ்லி மெல்ட். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் ஹேண்ட்லிங்க்கு வந்து முக்கியமானது. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் ஸ்கிராப் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஸ்கிராப் ஹேண்ட்லிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஏரியா. ஸோ அது கரெக்டா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் வி கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த கெமிஸ்ட்ரி ஆஃப் அவர் க்ரூட் ஸ்டீல். அதாவது ப்ராசஸ் பண்ணி வர்ற ஸ்டீல் அது நம்ம கரெக்டா பண்ணலைன்னா இட் வில் இம்பாக்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டீல் ஆல்சோ.
ஸோ அதனால இந்த 3 பாயிண்ட் வந்து ஸ்கிராப் ஹேண்டில் பண்றப்போ முக்கியமானது. ஸோ நான் இந்த இதுல ரைட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். ரைட் கெமிஸ்ட்ரின்னு வந்துட்டனால ரெசிடுவல்ஸை பத்தி தான் பேசினேன். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர். ஸோ ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மேக்சிமம் குவான்டிட்டி ஆஃப் இந்த ரெசிடுவல் எலிமெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெட்ல அவைலபிளா இருந்தது. ஸோ இதை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் லோ கார்பன் ஃபைன் ஒயர் கிரேடா இருந்ததுன்னா இட் ஷுட் ஹேவ் காப்பர் வந்து பாத்தீங்கன்னா 0.1க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு பேசிக் ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு இன்புட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈவன் த ஸ்மாலஸ்ட் டீடைல் ஆல்சோ வி வில் லொகேட், அதாவது வி வில் மேக் ஷுர் இட் இஸ் நாட் ஹாம்பரிங் த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கிராப். ஓகே, ஸ்கிராப் எடுத்துட்டோம். ஸோ ஸ்கிராப் மெல்டிங் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் எல்லாமே சொன்னேன். எவ்ரி திங் கேன் பி ரிலேட்டட் டு அவர் அயன் கார்பன் டயக்ராம். ஸோ வந்து இது எப்படி இது பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், ஸ்கிராப் வந்து ஐ மீன் பாத்துக்குள்ள போட்ட உடனே எப்படி இருக்கும், ஸ்கிராப் வந்து பாத்தோட டெம்பரேச்சர் பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட். பாத்தோட டெம்பரேச்சர், இன்புட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் மெட்டல் வந்து எவ்வளவு இருக்கும் நான் சொல்லியிருந்தேன், 1200 1300. நம்ம ஸ்கிராப் ஆட் பண்றது வந்து என்னது, ஸ்டீல் ஸ்கிராப். ஸ்டீல் ஸ்கிராப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி அதுல கார்பன் கண்டென்ட் அதிகமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.5% இருக்குன்னா 0.5%க்கு இங்க இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட். நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 1200 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்வியஸா ஸ்கிராப் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா மெல்டிங் பாயிண்டை விட கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கிராப், ஒன்ஸ் நீங்க வந்து கார்பரைசிங் கண்டிஷன்ங்கிறது வந்து என்னது, நம்ம ஆக்சிஜன் ப்ளோ பண்றப்போ ஆக்சுவலா கண்டிஷன். ஸோ வந்து என்ன ஆகும்னா ஸ்கிராப் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கிராப் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா அடுத்த கிராஃப் காமிச்சோன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோல்டன் அயனோட ரியாக்ட் ஆகுறப்போ கோல்டு ஸ்கிராப் இருக்கிறதுனால அது ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆனதுக்கு மோல்டன் அயன் வந்து ஸ்கிராப்புக்கு பக்கத்துல ஃப்ரீஸ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா கொடுக்க 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 என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இருக்கிற டெம்பரேச்சர், எதனால டெம்பரேச்சர் வருது, நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறப்போ ஸ்டீல்ல ஐ மீன் ஹாட் மெட்டல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் மூலமா டெம்பரேச்சர் கொடுக்குது. டெம்பரேச்சர் கொடுத்தா என்ன ஆகும், அந்த ஹாட் மெட்டல் டெம்பரேச்சர் ரீச் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கிராப் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் அட் பாத் டெம்பரேச்சர் பிலோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஸ்கிராப் டெம்பரேச்சர் ரைஸ். கார்பன் சிலிக்கன் வந்து எப்போ ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்குதோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் அப்படியே ஸ்லோவா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ட்ரூ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்கிராப் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங், அதாவது கம்ப்ளீட் மெல்டிங் ஆஃப் ஸ்கிராப் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 16 மினிட்ஸ்ன்னு. இது வந்து இனிஷியல் அனாலிசிஸ்ல நம்ம குவான்டிட்டியை பொறுத்து த ஸ்கிராப் மெல்டிங் டைம் வந்து வேரி ஆகும். இது வந்து ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கிராஃப். இந்த கிராஃப் மூலமா நம்ம வந்து ஸ்கிராப் எப்படி மெல்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது ஏன் ஸ்கிராப் பத்தி நான் சொன்னேன்னா, ஏன்னா நான் அடுத்து சொல்ல போற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. அதாவது இன்னைக்கு கைனடிக்ஸை பத்தி தான் நான் வந்து பேச போறேன். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போறோம். எப்படி வந்து இந்த கைனடிக்ஸ் மூலமா நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது. அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி எஃப்இஓ ஃபார்மேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா the entire ப்ராசஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எஃப்இஓ ஃபார்மேஷன் மூலமா என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா எமல்ஷன் கிடைக்குது. அந்த எமல்ஷன் மூலமா தான் we are controlling the basic oxygen furnace. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிராப் மெல்ட் பண்ணிட்டோம். ஸ்கிராப் மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஐ மீன் ஸ்கிராப் மெல்ட் ஆகிட்டு இருக்கிறப்பவே நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கு, சப்ளை பண்றோம் சூப்பர்சானிக் ஆக்சிஜன், சூப்பர்சானிக் லேண்ட்ஸ் மூலமா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா சூப்பர்சானிக் லேண்ட்ஸ்ல நம்ம கொடுக்குறப்போ வயலண்டா அஜிடேட் ஆகும். அஜிடேட் ஆகுறதுங்கிறது வந்து என்னன்னா மிக்ஸ் ஆகுது, அதாவது ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது மெட்டலோட. ஸோ மெட்டலோட ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து நம்மளோட ஃபர்னஸ். இனிஷியல் டைம்ல வந்து ஒன்லி மெட்டல் பிளஸ் ஸ்கிராப், சே ஸ்கிராப் இருக்குன்னு வைங்க, ஸ்கிராப் வந்து இருக்கு. ஸோ வந்து என்ன ஆகும்னா நீங்க இங்க ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கொடுக்குறப்போ வந்து இங்க வந்து அஜிடேஷன் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ஸ்கிராப் வந்து மெல்ட் ஆகும், அஜிடேஷன் கிரியேட் ஆகும், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்னால ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது,
பிளஸ் கேசியஸ் கேஸ் CO இந்த மாதிரி கேஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இனிஷியலா வந்து ஸ்லோ ப்ளோ வந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சதுக்கு ப்ளோ இந்த சென்ஸ் ஆக்சிஜன் வந்து நம்ம இனிஷியலா கொடுக்கறது லோ வால்யூம் ஃப்ளோ ரேட்ல வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா ஸ்லோவா நம்மளுக்கு ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுதுனாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, we will form a slag வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்லாகோட கான்ஸ்டியூண்ட் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், SiO2 MnO P2O5 FeO. நம்ம அடிஷ்னலா நம்ம வந்து என்ன பண்றோம்னா CaO, அது அடுத்து நம்ம பேசலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் போனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்டோட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து we can find it through thermodynamics. அதாவது எந்த எலிமெண்ட்டுக்கு ஃப்ரீ எனர்ஜி கம்மியா இருக்கோ அந்த எலிமெண்டோட நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து குயிக்கா ரியாக்ட் ஆகும். பிளஸ் நம்ம எலிங்கம் டயக்ராம் மூலமாகவும் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் நீங்க நார்மலா யோசிச்சு பார்த்தாலே ஆக்சிஜன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போனோடனே we will have a surplus quantity of iron. ஸோ வந்து என்ன ஆகும்னா there are 3 possibilities சொல்லியிருந்தேன். என்னென்ன பாசிபிலிட்டினா, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நான் அதாவது செகண்ட் ஆர் தேர்ட் லெக்சர்ல சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கார்பன் வந்து கார்பனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து 1 மினிட் கார்பனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு CO வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். மூணாவது we will have enormous formation of other oxides. ஸோ இந்த FeO வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன ஆகும்னா இந்த FeO ஸ்லாகா வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். பிளஸ் அதர் ஆக்சைட்ஸ் ஆல்சோ வில் ஃபார்ம். இந்த FeOங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கர் ஆக்சைட். வீக்கர் ஆக்சைட்னா என்னன்னா it will easily react with other elements or it will easily donate oxygen to the other element. ஸோ என்ன ஆகும்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து இப்ப நான் ரிலேட் பண்றேன். என்ன சொல்லியிருந்தேன்னா சூப்பர்சானிக் ஆக்சிஜன் லேண்ட்ஸ் வர்றதுனால we will form a small bubbles. இந்த பபிள்ஸ்ங்கிறது வந்து என்னது, இட் இஸ் a metal droplet. மெட்டல் டிராப்லெட்னா நம்ம மெட்டல் தான். அந்த மெட்டல் டிராப்லெட்ல என்ன இருக்கும், சேம் காம்போசிஷன் ஆஃப் ஹாட் மெட்டல். காம்போசிஷன் ஆஃப் ஹாட் மெட்டல் என்ன 4% ஆஃப் 4 to 4.5% ஆஃப் கார்பன், 0.4 to 1% ஆஃப் சிலிக்கன். ஸோ இந்த ஸ்மால் பபுள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டலோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர், பட் இன் ஸ்மால் சைஸ். ஸோ இந்த டிராப்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்லாக் ஃபார்ம் ஆன உடனே நம்ம ஸ்லாகுக்கு உள்ள இது வந்து போக ஆரம்பிக்கும். இது போறப்போ நம்ம ஸ்லாக்ல வந்து என்ன இருக்கு, இது வந்து ஸ்லாக், இது வந்து மெட்டல். ஸோ இந்த டிராப்லெட்ஸ் வந்து இந்த ஸ்லாகுக்கு உள்ள வந்து போகுது. உள்ள போனோம்னா நம்ம ஸ்லாக்ல என்ன இருக்கு, we have FeO. FeOங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் a weaker oxide. அது என்ன பண்ணும்னா அதோட ஆக்சிஜனை இந்த மெட்டல் பபிள்ஸுக்கு வந்து கொடுக்கும். மெட்டல் பபிள்ஸுக்கு கொடுத்தா என்ன ஆகும், மெட்டல் பபிள்ல என்ன இருக்கு ஆக்சுவலா, we have கார்பன். ஸோ இந்த ஆக்சிஜன் ஸ்லாக்ல இருந்து இதோட இன்டர்ஃபேஸுக்கு வந்து வரும். சரி, நான் இன்னொரு இந்த பக்கம் வரைகிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து ஸ்லாக் இருக்கு, சுத்தி ஸ்லாக் இருக்கு. இங்க வந்து FeO வந்து என்ன பண்ணும்னா அதோட இன்டர்ஃபேஸ்ல வந்து ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்கிறதுனால உள்ள இருந்து நம்மளுக்கு வந்து கார்பன் டொனேட் பண்ணும். நாட் ஒன்லி கார்பன், சிலிக்கன், எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து இந்த ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும். இந்த ஆக்சிஜனை எடுத்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். பிளஸ் கார்பன் கண்டென்ட் இருந்ததுன்னா we will have CO ஃபார்மேஷன். CO ஃபார்மேஷன்ங்கிறது வந்து என்னது, ஒரு கேஸ். இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி ஸ்லாக்ங்கிறது ஒரு எமல்ஷன் நம்ம சொல்றோம். எமல்ஷன்னா இட் இஸ் த மிக்சர் ஆஃப் டூ இம்மெசிபிள் லிக்விட். இம்மெசிபிள் லிக்விட்னா ஸ்லாக் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு, மெட்டல் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு, ரெண்டுமே லிக்விட்ல இருக்கு. இப்போ கேஸ் அதுல வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கேஸ் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். கேஸ் குவான்டிட்டி அதிகமா, ஒரு ஸ்டடி வந்து என்ன சொல்லுதுன்னா 3 mm டிராப்லெட், சே ஒரு 3 mm டிராப்லெட் வந்து பாத்தீங்கன்னா அதோட சைஸை விட 3000 மடங்கு அதிகமான CO வந்து ஃபார்ம் ஆகும். சே 3 into 3000 போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு பெரிய கேஸ் பபிள் ஃபார்ம் ஆகும், கேஸ் பபிள் ஆஃப் CO. ஸோ இந்த எமல்ஷனுக்குள்ள கேஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஃபோம் ஃபார்ம் ஆகும். ஃபோம் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்,
இந்த ஸ்லாகோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ளோ கொடுக்குறோம், ஸ்லோவா ப்ளோ கொடுக்குறோம், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லேண்ட்ஸை வந்து உள்ள இறக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ லேண்ட்ஸை உள்ள கொண்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து சப்மர்ஜ்டு, அதாவது இது வந்து ஃபோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபோம்குள்ள நம்ம வந்து ஆக்சிஜன் லேண்ட் சப்மர்ஜ் ஆயிருக்கும். இப்போ அந்த ஃபோம்ல நிறைய மெட்டல் டிராப்லெட்ஸ் இருக்கு. மெட்டல் டிராப்லெட்ஸ்ல இட் இஸ் ஹேவிங் கார்பன், சிலிக்கன் எல்லாமே இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் இருக்கு, எஃப்யூ சப்ளையும் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த அதே நேரத்துல நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், பல்க் மெட்டல்ல டீஆக்சிடேஷன், அதாவது பல்க் மெட்டல்ல ஆக்சிடேஷன் நடக்கிறத விட சின்ன ஏரியால சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கிறதுல ஆக்சிடேஷன் ஈஸியா நடக்கும். ஸோ நம்ம பண்ற எல்லா ப்ராசஸுமே லேண்ட்ஸை இறக்குறதா இருக்கட்டும், எஃப்யூ ஃபார்ம் ஆறதா இருக்கட்டும், சூப்பர்சானிக் லேண்ட்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து எல்லாமே சின்ன சின்ன டிராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணி இன்டைரக்டா நம்ம வந்து ஃபோம் ஃபார்ம் பண்றோம். ஃபோம் ஃபார்ம் பண்றதுனால நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்டரா நடக்குது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் step in the basic oxygen furnace. By creating small droplets, சின்ன சின்ன droplets create பண்ணி we are making the reaction very faster. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா heterogeneous reaction னு சொன்னேன். heterogeneous reactionனா ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்ல நடக்குதுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்டர்ஃபேஸ்ங்கிறதுல இங்க வந்து என்ன இன்டர்ஃபேஸ், அந்த மெட்டல் பபுளோட இன்டர்ஃபேஸ். அந்த மெட்டல் பபுளோட இன்டர்ஃபேஸ்ல தான் நம்மளுக்கு எல்லா ரியாக்ஷனும் நடக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஐ வாண்ட் குயிக் எஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். எல்லாருக்கும் புரிஞ்சதா? நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா இப்பவே? ஏன்னா நிறைய இது சொல்லியிருக்கேன். எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க். ஓகே ஓகே, எல்லாரும் எஸ் சொல்றீங்க. ஓகே ஃபைன். ஸோ அகைன் ஸ்லைட்ஸுக்கு போறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிரைமரி ஸ்டீல் மேக்கிங், எப்படி வந்து அஜிடேஷன் நடக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம பாத் எடுத்திருக்கோம், ஒரே நிமிஷம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லேண்ட்ஸ் இருக்கு, ஃபோம் வந்து இதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல், இங்க வந்து ஒரு கிரேட்டர் மாதிரி கிரியேட் ஆகும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபோம் கிரியேட் ஆகுது. பிளஸ் இங்க நம்ம வந்து சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. அங்கதான் நம்மளுக்கு வந்து ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் பிளான்ட் பிராக்டிஸ்ல இந்த ஃபோம் ஹைட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்றோங்கிறது வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, பை ஆப்டிமைசிங் த ஆக்சிஜன் கண்டென்ட். சில டைம் ஆக்சிஜன் கண்டென்ட்டா கரெக்டா கண்ட்ரோல் பண்ணாம விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபோம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட மவுத் வழியா வெளியில வந்துடும். அந்த பினாமினனுக்கு பேரு தான் வந்து என்னன்னா ஸ்லாப்பிங். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பினாமினன். அதாவது என்னன்னா, எக்ஸஸ் ஃபோம் ஃபார்ம்ட் வில் கம் அவுட் ஆஃப் த ஃபர்னஸ் த்ரூ இட்ஸ் மவுத். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப்பிங். ஸோ இப்போ இந்த ஃபோம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம். ஆனா ஃபோம் வந்து இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் அண்ட் வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, பை டிக்ரீசிங் த லேண்ட் சைட். ஸோ அதுவும் நம்ம இன்டைரக்டா பண்றோம். ஏன்னா நம்ம வந்து லேண்ட் சைட்டை கம்மி பண்ண வி ஆர் கிவிங் மோர் ஆக்சிஜன் டு த விசினிட்டி. நம்ம அந்த கரெக்டா அந்த மெட்டல் ஹைட்டுக்கே நமக்கு வந்து கொண்டு போறதுனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆக்சிஜன் வந்து இந்த டிராப்லெட்ஸுக்கும் கிடைக்கும், எக்ஸஸ் ஆக்சிஜன் இங்க மெட்டலுக்கும் கிடைக்கும், அஜிடேஷனும் நடக்கும். ஸோ எக்ஸஸ் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால இங்க உள்ள ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்டரா நடக்கும். ஸோ நீங்க கேட்கலாம்,
ஒன்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்டரா நடந்துருச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராப்லெட் வருது, இந்த டிராப்லெட்ல இருந்து CO ஃபார்ம் ஆயிருச்சு, SiO2 ஃபார்ம் ஆயிருச்சு. எல்லாம் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்னா இந்த மெட்டல்ல வந்து எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும், இந்த மெட்டல் வந்து அகைன் இட் வில் ஃபால் பேக் டு பாத். அதாவது இதுக்கு பேரு தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டிராப்லெட் ரெசிடென்ஸ் டைம். மெட்டல் டிராப்லெட் ரெசிடென்ஸ் டைம். ஜென்ரலா இந்த டிராப்லெட்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 2 to 3 minutes தான் வந்து நம்மளுக்கு அந்த எமல்ஷன் ஆர் ஃபோம்ல வந்து இருக்கும். ஸோ அந்த 2 to 3 minutesல வாட் எவர் carbon content, silicon content, manganese content present in the droplets will oxidize and it will come back to the bath. இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், இந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலமா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அதாவது ஆக்சிடைஸ் ஆனது கீழே போயிடும், ஆக்சிடைஸ் ஆகாதது மேல வருது. அட் த சேம் டைம் இந்த கான்சென்ட்ரேஷன் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன், சப்போஸ் திடீர்னு வந்து பிளான்ட்ல வந்து சூப்பர்சானிக் லேண்ட்ஸ் வந்து சம் பை க்ரூக்கர் சம்திங் ஹேப்பன், லேண்ட்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் வரல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அதிகமாயிரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எமர்ஜென்சி டேப்பிங் பண்ணாலும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் லிக்விட் மெட்டல் வந்து இருக்கும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை வந்து ப்ராசஸ் அப்பவே நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருந்து நம்மளுக்கு வந்து 2-year டைப் ஆஃப் பர்ஜிங் இருக்கும். இந்த பர்ஜிங் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா இனட் கேசஸ் வந்து கொடுப்பாங்க. இனட் கேசஸ்ங்கிறது வந்து என்னது, ஆர்கன். ஸோ ஆர்கன் கேஸை கொடுத்தோம்னா இந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? அந்த ஸ்லாப்பிங் பிஹேவியரை பத்தி சொல்லிட்டேன். தென் ஸ்பிட்டிங்னு இன்னொரு பிஹேவியர் இருக்கு, ஸ்பிட்டிங் பிஹேவியர். ஸோ ஸ்பிட்டிங் பிஹேவியர்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம கொடுக்குற ஆக்சிஜனோட வெலாசிட்டி அதிகமா இருக்கிறப்போ இந்த எமல்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபோம் ஃபார்ம் ஆனது வந்து சின்ன சின்ன டிராப்லெட்ஸா இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஃபர்னஸ். அதுதான் வந்து நம்ம ஸ்பிட்டிங் சொல்லுவோம். ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றது ஸ்லாப்பிங், சின்ன சின்ன டிராப்லெட்ஸை தெரிச்சு வர்றது வந்து ஸ்பிட்டிங். ஸோ இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மாலிட்டிஸ் இன் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ், அதாவது ப்ராசஸ் அப்நார்மாலிட்டிஸ். நம்ம பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல வந்து நிறைய அப்நார்மாலிட்டிஸ் வந்து படிச்சிருப்போம், ஸ்லிப்பிங், ஹேங்கிங், இந்த மாதிரி. அதே மாதிரி பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல இந்த டைப் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். இது வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்றதுக்கு தான் எல்லா பிளான்ட் ஆபரேஷன்ஸும் வந்து பண்ணுவாங்க. ஓகே, சம் ஃபேக்ட் எதுவுமே வந்து சொன்னோம்னா வித் ஃபேக்ட் நம்ம சொன்னோம்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக தான் சில ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா slag may be 20 to 40% metallic iron drops smaller than the about 1.5 centimeter. அதாவது உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 சென்டிமீட்டர் தான். 20 to 40% ஆஃப் த ஸ்லாக்ல வந்து என்னதான் இருக்குன்னா மெட்டாலிக் அயன் டிராப்ஸ் தான் இருக்கும் ப்ராசஸ்ல. இதெல்லாம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து சின்ன இதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபர்னஸ் எடுத்து எக்ஸ்ரே பாஸ் பண்ணி அதுல ஸ்லாக்ல, இப்போ ஸ்லாக் மெட்டலை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா we can differentiate through எக்ஸ்ரே. ஸோ அது மூலமா வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் இது இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, நான் சொன்னேன் இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜில வந்து இது பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆஃப் அயன் வந்து எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர்ல நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. 1 மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது வந்து குவைட் அ பிக் ஏரியா. ஸோ ஒரு கேஜியை வந்து கிட்டத்தட்ட 0.6 to 0.8 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு வந்து எடுத்துக்கும். அதாவது 1 kg ஆஃப் மெட்டல் வந்து இவ்வளவு ஏரியா வந்து எடுக்குது அப்படின்னா என்ன சொல்லுது, இட் அக்வயர்ஸ் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. அதனாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன சொன்னா ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன். ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன்னா கைனடிக்ஸ் வந்து ஃபாஸ்டா நடக்கணும், இன்டர்ஃபேஸ்ல நடக்கணும். ஸோ இது வந்து இவ்வளவு வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து எவ்வளவு ஒரு இதுக்கு வந்து நம்ம இவ்வளவுன்னு சொல்லிட்டோம். 200 டன்னுக்கு கிட்டத்தட்ட 45,000 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இடத்தை வந்து ஆக்குபை பண்ணுது. இமேஜின் பண்ணுங்க 45,000 அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர், 45 கிலோமீட்டருக்கு 200 டன் வந்து 45 கிலோமீட்டர் ஸ்கொயர்.
அவ்வளவு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு சின்ன சின்ன டிராப்லெட் தான் 200 டன் வைக்கலாங்கிற அளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. பட் நம்மளோட ஃபர்னஸ் சைஸுக்கு உள்ளேயே இவ்வளவு ரியாக்ஷன்ஸும் நடக்குது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மெட்டல் டிராப்ஸ் எவென்ச்சுவலி டிராப் டு மெட்டல் ஃபேஸ் அண்ட் இம்ப்ரூவ் கைனடிக்ஸ். ஸோ ஒன்ஸ் எல்லா ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இட் வில் அகெயின் ஃபால் பேக் டு த மெட்டல். ஃபார்மேஷன் ஆஃப் CO in drops allow formation of foamy slag. அதுதான் நான் சொன்னேன் foamy slag நடக்குது. ஸோ நான் சொன்ன இந்த மாதிரி எப்படி ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு. ஸோ தெர் ஆர் மெனி அதர் சைட்ஸ் ஆல்சோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ பிடெக் லெவல் இது வந்து ரொம்பவே ஹைஃபை. இது 8 சைட்ஸ் வந்து இருக்குன்னு, அதாவது என்னென்ன டிஃபரெண்ட் சைட்ஸ். இது வந்து ஹெட்ரோஜினியஸ் சொல்லிட்டேன். ஹெட்ரோஜினியஸ்னா இட் மஸ்ட் நீட் அ சர்ஃபேஸ் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ். ஸோ தெர் ஆர் 8 டிஃபரெண்ட் சைட்ஸ். 8 டிஃபரெண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. அதுல இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கேளுங்க. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் தென் லைக் பிடெக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் வாட் இஸ் த. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல எது மேஜர் ஸ்டெப். சே ஃபார் எக்ஸாம்பிள் எமல்ஷன்ல நடக்கிறதும் நம்மளுக்கு வந்து இந்த ரெஃப்ராக்டரியில நடக்கிறதும் பிளஸ் இன்டர்ஃபேஸ்ல நடக்கிறதும் தான் நம்மளுக்கு வந்து மேஜர் ஸ்டெப்ஸ். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா கைனடிக்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எது ரேட் லிமிட்டிங் ஸ்டெப். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ பிடெக் லெவல் இதெல்லாம் கொஞ்சம் ஃபார் அவே டெக்னிக்கல்ஸ். ஸோ இது ஜஸ்ட் என்னென்ன ரியாக்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு கிராஃபை வச்சுட்டு we can tell the entire basic oxygen furnace. ஸோ இது வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஸோ 0 டைம் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து சிலிக்கன் வந்து SiO2 ஃபார்ம் ஆகும். இங்க இருந்து SiO2 ஃபார்மேஷன் நடக்குது. நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல இருந்தே வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம், கால்சியம் ஆக்சைடு பிளஸ் MgO ஆட் பண்றோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தென் த இம்பார்ட்டன்ட் இந்த ஆக்சைட்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த FeO. FeO வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வீக் ஆக்சைடு இன் த சென்ஸ் இட் வில் கிவ் ஆக்சிஜன் ஈஸிலி. ஸோ இனிஷியலா ப்ளோ ஸ்டார்ட் பண்றப்போ வந்து என்ன ஆகும்னா அயன் வந்து குயிக்கா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். குயிக்கா இங்க ஆக்சைடு ஃபார்ம் ஆயிரும். இனிஷியலா ஹையர் குவான்டிட்டி ஃபார்ம் ஆகும். பட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் கார்பன் CO கன்வெர்ட் ஆனோம் அந்த ஸ்லாக்ல வந்து CO வந்து என்ட்ராப் ஆயிக்கும். அந்த ஐ மீன் மெட்டல் டிராப்லெட்ஸ் என்ட்ராப் ஆயிக்கும். அந்த மெட்டல் டிராப்லெட்ஸ் வந்து CO ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த FeO வந்து ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ ரியாக்ஷன் நடக்க 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 நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா FeO கண்டென்ட் வந்து கம்மியாயிட்டே போகும். ஒன்ஸ் ரியாக்ஷன் நடந்துருச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 நிமிஷத்துல வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் டிராப்லெட்ஸ் இப்போ வந்து 4 நிமிஷத்துல பாக்குறப்ப வந்து மெட்டல் டிராப்லெட் வந்து ஒரு 10 லட்சம் மெட்டல் டிராப்லெட் வந்து ஸ்லாக்ல இருக்குன்னா 12வது நிமிஷத்துல பாக்குறப்போ மெட்டல் டிராப்லெட்டோட குவான்டிட்டி கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகும்னா இனிமேல் வந்து நம்மளுக்கு ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஆப்வியஸா என்ன பண்ணும், ஆக்சிஜன் அயனைத்தான் போய் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ லேட்டர் எண்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல வந்து அயன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ல ஆரம்பிச்சு, அதாவது ஹையர் குவான்டிட்டியில ஆரம்பிச்சு கம்மியாகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பீக் ரியாக்ஷன் பீரியட் அல்லது பீக் டீகார்பனைசேஷன் பீரியட். ஸோ பீக் டீகார்பனைசேஷன் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு FeO கண்டென்ட் கம்மியாகும். ஸோ FeO கண்டென்ட் கம்மியாகுதுன்னா இந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஃபோம் இருக்கு. ஸோ இப்போ இந்த பீக் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து அகைன் FeO இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு ஃபோம்ல மெட்டல் டிராப்லெட்ஸ் கிடையாது. மெட்டல் டிராப்லெட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஃபோம் வந்து ஐ மீன் மெட்டல் டிராப்லெட்ஸ் இல்லைன்னா CO ஃபார்ம் ஆகாது. CO ஃபார்ம் ஆகலைன்னா நம்மளுக்கு ஃபோம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபோம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியலா ஃபோம் வந்து இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் FeO லெவல் டிராப் ஆகுறப்போ CO லெவல் வந்து அதிகமாகிறதுனால இந்த பீரியட்ல ஃபோம் வந்து இருக்கும். ஒன்ஸ் இந்த பீரியடை தாண்டினதுக்கு அப்புறம் ஃபோம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த ஃபோம் ஃபார்ம் ஆகிற டைம் தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். நீங்க கேட்கலாம் SeO அதாவது இந்த SiO2 வந்து ஏன்னா இனிஷியலாவே ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைன் வந்து ஆட் பண்ண
இந்த SiO2 வந்து ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.8% சிலிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.8% கிட்டத்தட்ட ஒரு 2000 kg ஆஃப் SiO2 ஃபார்ம் ஆகுதுன்னா 2000 தான் SiO2 ஃபார்ம் ஆகும். பட் கம்பேரிட்டிவ்லி ஸ்லாகோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த டைம்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 நிமிஷத்துல ஸ்லாகோட வெயிட் குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டன் வந்து பாத்தீங்கன்னா 3 டன் இருந்ததுன்னா 3 டன்ல ஆல்மோஸ்ட் 80% வந்து SiO2 தான் இருக்கும். ஆனா இப்ப 8 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஸ்லாகோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10 டன் இருக்குன்னு வைங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு சிலிக்கன் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த 10 டன்ல 80% SiO2 இருக்காது. இந்த 10 டன்ல வந்து பாத்தீங்கன்னா 20% SiO2 தான் இருக்கும். ஸோ அதனாலதான் SiO2 வந்து கம்மியாகுது. பட் CaO வந்து நம்ம ஸ்லோவா நம்ம இது வந்து என்னன்னு பார்த்தோம், CaOங்கிறது ஃபிளக்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த CaOங்கிறத பேசிக் ஆக்சைடு. இந்த பேசிக் ஆக்சைடு வந்து ஃப்ரீ ஆக்சிஜன் அயனை கொடுத்து SiO2ஓட நெட்வொர்க்கை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ இந்த CaO வந்து கண்டினியூஸா நம்ம ஆட் பண்றதுனால CaOட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. CaO, SiO2, FeO, MnO வந்து ஃபர்தரா ஃபர்ஸ்ட் சிலிக்கன் நடக்கும், அடுத்து MnO கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லாக் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக MnOவோட கண்டென்ட் கம்மியாகுது. சேம் வே நம்மளுக்கு MgO வந்து இனிஷியலா தான் இருக்கும். ஸ்லோவா ப்ராசஸ் நடக்க ஃபர்னஸும் எரோட் ஆயிட்டு வரும். அட் த சேம் டைம் MgOவும் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. ஸோ இந்த ஒரு கிராஃப் பிளஸ் நம்ம செகண்ட் லெக்சர்ல வந்து கொடுத்துருப்பேன் எலிமெண்ட் வந்து எப்படி கம்மியாகுது. ஸோ இந்த 2 கிராஃப் தான் வந்து இட் டெல்ஸ் யூ அபவுட் த ப்ராசஸ். ஸோ இந்த 2 கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஜரான ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அயன் ஆக்சிடைஸ் ஆகுது, கார்பன் இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் பெக்குலியரான ரியாக்ஷன் வந்து என்னன்னா பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். நான் இது வரைக்கும் எடுத்த 5 கிளாஸ்லயும் பாஸ்பரஸ் சல்ஃபரை பத்தி பேசிருக்க மாட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சல்ஃபர் வந்து ஸ்டீலோட இம்பியூரிட்டினே சொல்லலாம். ஏன்னா பாஸ்பரஸும் சல்ஃபரும் வி வில் நாட் ஹாவ் ஹையர் குவான்டிட்டி. ஏன்னா சல்ஃபர் வில் கிவ் ஹாட் ஷார்ப்னஸ், பாஸ்பரஸ் வில் கிவ் கோல்டு ஷார்ப்னஸ். ஸோ இந்த பாஸ்பரஸ் சல்ஃபர் வந்து தான் கண்ட்ரோலிங் த பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் தான் அயன் மேக்கிங்லயும் ஸ்டீல் மேக்கிங்லயும் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதாவது சல்ஃபரை வந்து ஆக்சிடேஷன் கண்டிஷன்ல வி கேன் நாட் ஆக்சிடைஸ், பாஸ்பரஸா ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஆனா சல்ஃபர் வந்து ரெடியூசிங் கண்டிஷன்ல ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ரெடியூசிங் கண்டிஷன் எங்க இருக்கு, பேசிக் பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல இருக்கு. ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல தான் சல்ஃபர் ரெடியூஸ் ஆகும். அதாவது ஓர்ல சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும் பிளஸ் கோக் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபர் இன் த பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாகும், பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல சல்ஃபர் கண்டென்ட் எதுவுமே ஆகாது. பாஸ்பரஸ் கண்டென்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. பட் ஏன்னா பாஸ்பரஸ் கேன் பி எலிமினேட்டட் ஒன்லி த்ரூ ஆக்சிடேஷன். பட் இங்க வந்து பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல நம்மளுக்கு ஆக்சிடேஷன் கண்டிஷன் இருக்கிறதுனால பாஸ்பரஸ் வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். ஸோ சல்ஃபர் வில் பி இன் பிளாஸ்ட் ஃபர்னஸ், பாஸ்பரஸ் வில் பி இன் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ டீபாஸ்பரைசேஷன், டீசல்ஃபரைசேஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பட் இது வந்து நான் நெக்ஸ்ட் லெக்சர்ல கொஞ்சமா கொடுத்துட்டு we will go to the thermodynamics. தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துட்டு தெர்மோடைனமிக்கலா நம்ம வந்து எப்படி டீபாஸ்பரைசேஷன் டீசல்ஃபரைசேஷன் வந்து ரிலேட் பண்றோம், ஸ்லாக்ல வந்து எந்த மாதிரி ஸ்லாக் இருந்தா இட் வில் ஹோல்ட் த பாஸ்பரஸ். ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ஸ்டார்ட் பண்றப்ப நான் வந்து இந்த இது கொஸ்டின் கேட்பேன். அதாவது பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்கோட ஸ்லாக் வந்து லேடல் ஃபர்னஸ்ல போச்சுன்னா இட் வில் கிவ் பாஸ்பரஸ் ரிவர்ஷன். ஸோ இந்த ரிவர்ஷன் ஏன் நடக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். மேபி இந்த கிளாஸஸ் நான் தெர்மோடைனமிக்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் டீபாஸ்பரைசேஷன் நடத்தினதுக்கு அப்புறம் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அப்போ நீங்க வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்தர், அதாவது ஒரு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் ரேட் போச்சுன்னா டிம்பிள் ஃபார்ம் ஆகும், ஸ்பிளாஷ் ஆகும், பெனட்ரேட் பண்ணி உள்ள போகும். ஸோ பிகினிங் ஆஃப் த ப்ளோ வந்து எப்படி இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான், ஸ்லாகே இருக்காது, டைரக்டா மெட்டல்ல போய் இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் மெட்டல் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டரா இருக்கும். ஒன்ஸ் ஸ்லாக் வந்து குட் ஸ்லாக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எமல்ஷன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர்சானிக் லான்ஸ் கீழே கொண்டு போய்
டீப் பெனட்ரேட்டிங் ப்ளோ வந்து கொடுப்போம், ஹார்ட் ப்ளோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஆக்சிஜன் தான் எமல்ஷன்ல இருக்கும். அப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்குது, ஃபைனலா முடிக்கிறப்ப நம்ம வந்து சாஃப்ட் ப்ளோ எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறது தான் சொல்றதுதான் இந்த ஆக்சிஜன் ஜெட் இன்டராக்ஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இன்னைக்குள்ள கண்டென்ட் வந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஐ வாண்ட் குயிக் எஸ். ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் ஆர் நோ? ஒரே ஒரு இதுதான். சரி, லைக் இப்போ வந்து உங்களால பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸோட பேசிக் ப்ராசஸ், ஐ மீன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஏன் சூப்பர்சானிக் லேண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், எதுக்காக வந்து எமல்ஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ண முடியுது, ஐ மீன் எமல்ஷன் ஒன்றுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட், எதனால வந்து நம்மளுக்கு எஃப்யூஓ கண்டென்ட் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு, எஃப்யூஓ கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸ் நடத்துறோம். இது எல்லாமே தான் வந்து இட் டிட்டர்மைன்ஸ் த பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இன் டீடைல் நம்மளோட அகிந்திரா கோஷ் சாட்டர்ஜி புக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸோட ப்ராசஸ்ல வந்து நீங்க அந்த சாப்டர் கோ த்ரூ பண்ணுங்க, யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, எனி டவுட்ஸ்? லேண்ட்ஸ் எந்த லெவல் வரைக்கும் டவுன் பண்ணுவாங்கன்னா, லேண்ட்ஸ் வந்து ஃபோமோட ஹைட் ஃபோம் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்குன்னா அந்த 3 மீட்டர் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து உள்ள கொண்டு போவாங்க. இதை வந்து நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம்னா, மெட்டலோட அந்த இன்டர்ஃபேஸ் லேயர் இருக்குல்ல, அந்த இன்டர்ஃபேஸ் லேயர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து லேண்ட் சைட் கொண்டு போவாங்க. பட் டைரக்டா மெட்டலோட கான்டாக்டுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா மெட்டலோட கான்டாக்ட் வர்றப்போ நம்மளுக்கு வந்து பை எனி சான்ஸ் மெட்டல் டிராப்லெட்ஸும் உள்ள நம்மளுக்கு வந்து எந்த வித டேமேஜும் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபோம் ஹைட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஓகே, எனி அதர் டவுட்? நீங்க ஆக்சுவலா லேண்ட்ஸ் எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஐ கெஸ் மேக்கிங் ஷேப்பிங் ட்ரீட்டிங் ஆஃப் ஸ்டீல்ல வந்து ஒரு சாப்டர்ல ஒரு பேராகிராஃப் வந்து லேண்ட்ஸ் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கே கொடுத்துருப்பாங்க. ஈவன் எனக்குமே தெரியாது அதாவது எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஐ மீன் தெரியாது இந்த சென்ஸ் என்ன டெக்னிக்கல் பேசிஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து அந்த எம்எஸ்டிஎஸ் புக்ல கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? ஆக்சுவலா நான் இப்போ ரெக்கார்டு வந்து க்ளோஸ் பண்றேன். ஒரு நிமிஷம்.